லைக் ஐ வாண்ட் டு சி நான் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் மோஸ்ட்லி எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் எனக்கு வந்து லைக் பிடிச்ச அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான். You did very good job. Congratulations. லைக் எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ்னால் ராம், அப்புறம் பிரேம்குமார். ஸோ ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ஒரு கேரக்டர் எமோஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோரிஸாக தான் எனக்கு லைக் பர்சனலாக கனெக்ட் ஆகும். ஸோ லைக் எனக்கு வந்து இந்த ஃபிலிம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லைக் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் என்ன தான் லைக் ஒரு மாதிரி ஹூக்கிங்காக இல்லைனாலும் ஸ்டோரிக்கு அது தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு கஷ்டம் எல்லாத்தையும் காட்டினா தான் செகண்ட் ஹாஃபில் அதோட அந்த லைக் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணும்போது அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். ஸோ லைக் ஐ ரியலி லவ்ட் இட். நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ், சினிமா எப்படி வரணும், எனிதிங் எது வேணாலும் கேட்கலாம். எனிதிங் அபவுட் சினிமா ஆர் த ஃபிலிம். படத்தில் வந்த மாதிரி அங்கே போகிறதுக்கு பாதையே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஷூட்டிங் எப்படி பண்ணீங்க? நீங்கள் எப்படி அங்கே இருந்தீங்க? ஸோ டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டாரு, அவரும் எமோஷ்னல் ஆகிட்டார், நான் என்னையும் எமோஷ்னல் ஆக்கி விட்டார். அப்புறம் சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், சார் இந்த ஷூட் பண்ணுற இடம் வந்து கொடைக்கானல் போயிடணும். அப்பா சூப்பர், ஓகே. அப்போது கொடைக்கானல் அங்கேருந்து சார் ஒரு 6 தாண்டி போகணும் சார், ஓகே. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. அப்புறம் நீங்கள் அங்கே வந்து ஒரு டென்ட்டில் தான் சார் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டார். நாங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிடுறோம் சார், டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் சார், உங்களுக்கு பாத்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிடுறோம் சார் அப்படின்ட்டாங்க. அங்கே போய் இறங்கிட்டோம். இந்த சொன்ன இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு 2.5 மணி நேரம் நடந்து இறங்கி ஃபுல் ட்ரெக்கிங் செட்டப்பில் தான் போகிறோம். அங்கே போய் பார்த்தா வடிவேல் சார் சொல்கிற மாதிரி வெட்ட வெளியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. சார் டென்ட்டுன்னா சொன்னாங்களே சார், நீங்கள் இங்கே தங்குறீங்களா இல்லை மேலே போகிறீங்களா சார் அப்படின்னாங்க. இல்லை சார் இங்கே தங்கிக்கிறேன், ஏன்னா மேலே போக முடியாது. ஸோ உள்ளே வர வச்சு ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 6 degrees. நைட்லலாம் வந்து ஒரு மாதிரி 4 degree 3 degreeல வந்துடும், பயங்கர விண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அங்கே ஒரு 20 days கிட்ட ஸ்டே பண்ணோம். எல்லாருமே அங்கே தான் டென்ட்டில் தான் ஸ்டே. அப்புறம் எனக்கும் ரம்யாவுக்கு மட்டும் ஒரு ப்ரிவிலேஜ், கிருத்திகாவுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருந்துச்சுன்னா மண்ணில் ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, மிச்சவங்களுக்கு அதுவும் இல்லை. அப்புறம் ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சினிமாவில் வந்து ஸோ வெளியில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாம்பாயிண்ட் லைஃப் இருக்கும், ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று தெரியும். பட் பிஹைண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் தட் வி டூ அதில் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, கஷ்டமான இடங்களில் ஷூட் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன ஒவ்வொரு நாளும் மைண்டில் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த கதையை அழகாக போயிட்டு நம்ம ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும், அவங்க என்ஜாய் பண்ணணும், இந்த ஒரு லைன் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் போட்டு பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஃபிலிம் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர் எஸ்கேப் ஆயிடுவாங்க ஷூட்டிங்லேருந்து. திடீர்னு பார்த்தா சார் காஸ்டியூமர் காணோம் சார் அப்படின்வாங்க. நைட்டாக அவர் எஸ்கேப் ஆகிருப்பார் குதிரையை பிடிச்சி. ஸோ இந்த படம் ஷூட் பண்ணதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், போதும் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபியூ வேர்ட்ஸ் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆமாம். ஸோ அது காடர்னு ஒரு மொழி அது. ஸோ அந்த ட்ரைபல் லாங்குவேஜஸில் அது ஒன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜஸ் அது. அண்ட் அதுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த ட்ரைப்லேருந்து ஒருத்தர், அந்த லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தர், ஸோ எப்படின்னா தமிழில் இருக்கும் டைலாக்ஸ் அதை அப்படியே வந்து காடர் மொழிக்கு மாற்றிட்டு அதை நாங்கள் மக்கப் பண்ணி பைஹார்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திரும்ப பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அந்த அப்புறம் குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் உடம்பு. அப்புறம் இந்த லாங்குவேஜ் வேறு அது பேஜாக இருக்கும்.
ஸோ அதை வேற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றிட்டு நடிக்கணும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் 3 பேரும் வந்து தமிழில் பேசுகிறத நிப்பாட்டி ஃபுல்லாக காடர் மொழியில் பேசுகிற அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டோம் 2-3 டேஸில். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. பட் இட் வாஸ் அ நைஸ் அது. ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரைபல் போர்ஷன்ஸ் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, அந்த ட்ரைபல் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிறது எல்லாமே அந்த காடர் மொழியில் தான் இருக்கணும்னு நினச்சோம். அதை தாண்டி ஊருக்கு வெளியில் நடக்கிறது எல்லாமே தமிழில் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அது என்னென்னா, ஒரு சொல்ல வர கருத்து வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், இது எப்படி இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அந்த இன்னொரு லாங்குவேஜ் புரியாமல் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அப்புறம் தான் சரி புரிதலுக்காக அப்படின்னு சொல்லி டபுள் ட்ராக் போட்டு அதை தமிழில் அந்த சேஞ்ச் பண்ணோம் எல்லாத்தையுமே. பட் இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கேட்க வரேன்? ஸோ பேசிக்காக நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப அகெயின் ரீச் பண்ணவே முடியாத இடத்துல போய் பண்ணியிருக்கீங்க. பேசிக்காக ஐம் ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட். அங்கே இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, இது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஒரு காஸ்டியூம் வந்துட்டு எல்லா அவுட்ஃபிட்டையும் எடுத்துகிட்டு போய் இல்லை இப்படி தான் வந்து ஒரு படம் நடக்கும், அப்படிதான் இருக்கும். இல்லை நான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த படத்துக்கு நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சார் வந்து ஆல்ரெடி நிறைய ஷாக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கரெக்டாக ஷூட்டிங்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, சார் காஸ்டியூம்லாம் நம்ம புதுசு கிடையாது தெரியும்ல சார் அப்படின்னாரு. சார் அப்புறம் எப்படி சார் இது? இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ண காஸ்டியூம், இந்த யூஸ் பண்ணி செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்ட்லேயே வித்துட்டு இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது சார், அதுதான் வாங்கி யூஸ் பண்ணோம். நான் சொன்னேன், சார் யூஸ் பண்ணதுன்னா அது எப்படி சார் அப்படின்னு. இல்லை சார் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நாங்கள் வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் சார். ஸோ வாஷ் பண்ணி வேர்ன் அவுட் ஆகி ஏன்னா நீங்கள் இதுக்கு ஒரு புதுசான ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டிங்கன்னா அது தெரியும், அந்த ஒரு ரிச்னஸ் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் ஆஃப் காஸ்டியூம் கூட வந்து இவ்வளோ இது இருந்திருக்குது. ஸோ அது வந்து ரோடில் சேல் பண்ணுற காஸ்டியூம்ஸை வாங்கி அந்த மாதிரி அதில் பிராண்ட்ஸ் தெரியக்கூடாது, கொஞ்சம் ரிச்சாக இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ இருந்துச்சு behind the costume also. So I mean ரம்யாவோட காஸ்டியூம்ஸும் சரி, அவங்க கிருத்திகாவோட காஸ்டியூம்ஸும் சரி. ஸோ there was a lot of story behind it. காஸ்டியூம்ஸ் பற்றி எதாவது சொல்லுங்க. மைக் sir, What is the language in the film? What is the language? so we've spoken mainly in 2 languages, sir. One is Tamil and the other language is Kadar. It's a tribal language, sir. Okay. Yeah. The tribal language. Yeah, it's a proper tribal language. It's a mix of Kannada, Tamil and Malayalam. What happened? Sorry, sir? How did you learned that language? Of course, we love the language, sir. No, you learned it. Yes, we learned it. Yeah. So in the process of shooting the film, we actually learned the language. We started living like tribes. So first schedule was 23 days. So I mean, What Kodaikanal? Kodaikanal. So after Kodaikanal, it's a place called Kookal. From there, 2.5 hours you have to walk and go. First off is really beautiful, it's breathtaking beauty. Really. Nobody has shot a film in that part of Tamil Nadu, We are sir. having a lot of problems in location shooting. No, it's all location. He likes shooting in such places, sir. Okay. He and the cameraman, no, they love such places. No, seriously. The thing is, sir, there will be a shot where Kritika and me will be sitting in top of a hill and doing all these actions. That place, you can't reach there very easily. It's a very steep mountain. So, and we went there around 4 o'clock because only that time the clouds are below you. And it was so windy, and it was around 2 degrees or something. Cameraman took the camera with the lights and all, he walked in front. We were carrying the lens boxes, we were walking. So at least 5 to 6 people are only there on the spot. So that's how we shot. So the director and cameraman, they love such places. And there are some real tribals also in the film. For all our actors.
சார் இங்கிலீஷ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கான்ட் ரெஸ்பான்ஸ். நான் தமிழில் பதில் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. I can't follow it. ஸோ யா I can Actually- do subtitle. That's better. பிகாஸ் இதில் இருக்கிறாங்க என்னென்னா சில பீப்புள் இதுக்குள்ளார நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். இது வால்பாறைன்னு ஒரு பிளேஸ்லேருந்து அவங்க ஒரிஜினலாகவே அவங்க கனெக்ட் ஆனாங்க கதைக்குள்ளார. ஏன்னா பட் அவங்க இல்லாமல் அவங்களோட லாங்குவேஜ் அண்டு அவங்களோட காஸ்டியூமு, அவங்களோட சென்ஸு, அவங்களோட பிஹேவியர் அதெல்லாம் என்னால் பண்ண முடியலை. ஸோ அவங்க இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி அப்ரோச் இருந்துச்சு. I see. Who did the cinematography? The Sukumar, he is one Very of well the biggest in Tamil industry. His daughter is studying in DOT. Oh, I see. So Maina, Kumki. Last year complete. Done film Sukumar called Dot. Maina Kumki and all. So it's called, they generally call it Maina Sukumar. Last year she completed. Okay. All right. என்ன சார் Yeah, I செகண்ட் didn't ask. He is a child. I know. I recognized her. I already said, as soon as I entered, I said you acted very well. தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச். Yeah. About the whole film and education. The whole film, I don't know. There are others to comment. But I think the film is very good. It's breathtakingly beautiful, as I said. The first half, particularly. The second half, when it enters into reality and the urban life, etc., I feel it is slightly rushed up. And in the end, particularly, I feel, will it really happen? Of course, we need hope and all that. It should happen. We all hope to be very beautiful world, but the world is not beautiful. You know what is happening in Delhi today. எக்ஸாக்ட்லி. Yeah, so I don't have to tell you. But the life is bad. Why Hindi films and all Indian films are happy endings? Because we want happiness even if that is not real. Agreed. But the end, I feel, if we have to give some direction this film, is that the collector should resign and join the tribals. It will never happen. Will it ever happen? Give me one example will it has happened. It has not happened. It will not happen because it's not so easy for me to go back to. I am from almost like a tribal village like that, so I can identify very well. But I am now cut off from my village. I have become an urbanite. I still go to my village so that I have to keep my roots. But I feel that I am alien to my own village because it's not. From a real story where a collector in Trichy, no sir? Trichy. 53 and 258. Yeah. So he resigned his job, he became a teacher. No, there are people like that, but what is he doing now? No, this is in 53, 58. 53 to 58 he But, was the collector. but I want So- to follow it up. What happened to that collector? Has he kind of survived finally? Yeah, he was working there. This story is based on that. He's still there. What happened? No, to the- he is still not there. Yeah. This is it where happened. I'm saying. we can't give. So, No, I agreed that we have to give only hope, and we can't end with tragedy. We don't like tragedies. I also don't like tragedies because you don't want to. When you get up from the chair in the auditorium, you don't want to get up with a heavy heart and tears. You want to go with everything is hanky dory, fine, but we know it is not This reality. inspired from true events. Maybe after watching this movie, somebody else can also get inspired. So Yes, that yes. that is like our CM has become, from films, he has become CM. Yeah, So- okay. So that's what there is. There is some reason for hope. Yeah. Yeah. But that transformation in the end,
I think till that time it has come out very well. There are some collectors like that, not all of them, but some collectors are there. They are trying to do. There are some IM officers, there are IS officers, they are like that. But the thing is, they were afterwards the transformation and their kind of contribution to tribal society is kind of little hurried. It will take a long time. Bankur Roy and many others are there in the country. They have kind of dedicated their life and stayed in the village and all that. That happens, I agree. There is kind of reason. But it takes a long time. It won't happen in 2 years later or 1 year later. That's where if this film has stopped after he goes to the village and there, don't show that everything is hunky-dory. The film would have been far better, far more realistic. Sir, part 2 he'll take, sir. Go back again. But show the collector's life after becoming Yes, a teacher. you do a real research. Some of the cases, I am sure that there are some cases rare, but there must be some cases. Then we should do it. And then, since you said up to that, you are little too handsome for the film. Make me ugly over there. No, he didn't make it enough. I can't. The moment makeup, sir, nothing. the moment your face came on the screen, I know that he is the hero. It shouldn't be, na. Sir. It should be a tribal. I'm sorry. Tried our best, sir. We tried In our part 2, we are putting dull makeup for you. So I went there with 6-pack and all. They gave me sambar every day and full family Made you pack little. I came out. Sorry. It's a good film. Thank you, sir. Thank you. Thank you, sir. Yeah. The other thing I want to ask you is, how do you plan to show it in the regular commercial theaters or what? சார் இல்லை இது டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரெகுலர் சினிமாவை தான் வந்துட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணி வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்குது. கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்போ பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். இது தேட்டரிக்கல் டாக்கு ஃபீலாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக சில பாயிண்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா நீங்கள் சத்தமோடு பேசணும். சாரி கேமராக்கு இது சார் ஆக்சுவலி அருள்வான்னு சொல்லிட்டு ஏன் இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சிங்க? ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சா? ஏன் இந்த டைட்டில்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி வான் டைட்டில் இது. அது புரிஞ்சுது. ஹூ பிளஸஸ் அப்படின்னு புரிஞ்சுது. பட் வேற ஐடியாஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா? நான் இதுதான் கம்ப்ளீட்டாக நாங்கள் டைட்டிலே வான் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். ஓகே. இங்கே ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்துட்டு அது கிடைக்கல எங்களுக்கு. ஓகே. வேறு யாரோ ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததுனால ஆக்சுவலி இந்த வான் வேணும். ஏன்னா ஸ்கை ஹில் அதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகாதான். ஸோ அதனால் அது வேணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா அது கூட ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அப்படி பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே ஒரு காடாக ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அருள்வான் அப்படின்னு வச்சு. தேங்க்யூ. My question is for Mrs. Ramya. ஸோ நான் ஜோக்கர் படத்துலேருந்தே ஐம் யோர் ஃபேன். இந்த கேரக்டருக்கும் அந்த ஜோக்கர் கேரக்டருக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய பார்த்தேன். ஸோ ஹவு டு யூ ப்ரிப்பேர் ஃபார் ஈச் கேரக்டர்ஸ்? இப்போ இங்கே அவங்க இந்த மலைவாழ் மக்களோட பழகி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்களா? இல்லை உங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு?
ப்ரிப்பரேஷன் இந்த படத்துக்கு மெயினாக வந்து லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அனீஷ் அப்படின்னு ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தே எங்கள் கூட சார் வச்சுருந்தார். சார் சொல்கிற டயலாகை வந்து அவர் வந்து காடர் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் நாங்கள் செட்டில் கரெக்டாக பேசுகிறோமானும் அவர் தான் செக் பண்ணுவார். ஏன்னா இமோஷன்ஸ் வந்து டைரக்டர் மானிட்டர் பார்த்து செக் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டான அனீஷ் வந்து சொல்லுவார். ஸோ இதுக்கு மெயினாக ப்ரிப்பரேஷன் வந்து லாங்குவேஜில் இருந்தது. அண்ட் லுக் அண்ட் ஃபீலாகவே நாங்கள் அங்கே தங்கின இடமே ஜங்கிளில் தான் தங்கியிருந்தோம். ஸோ எங்களை சுற்றி இருந்த மக்கள் நாங்கள் பழகுனது அவங்களோட தான். ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஜோக்கரில் வந்து நான் ஒரு 2 days என்னை ரோஸ் கார்டனில் ஒர்க் பண்ண விட்டாங்க. தர்மபுரியில் மேலே போய் ஹொசூரில் வந்து நான் ஒரு ரோஸ் கார்டனில் 2 நாள் அவங்களோடய ஒர்க் பண்ணேன், அதே காஸ்டியூம்லாம் போட்டு. ஸோ லுக் அண்ட் ஃபீல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கூடயே பழகும்போது சப்கான்ஷியஸாக ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட வந்து நம்ம பிக்கப் பண்ணுவோம். நடக்கிற விதம், பேசுகிற விதம், தலையாட்டுறது, கை, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், அங்கெல்லாம் போய் இப்படி எப்படின்லாம் பேச முடியாது, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக பண்ணுவோம். இதான் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட். எல்லா படத்துலையும் அழுக வைக்கணும்னு உங்களை கொன்னுடுறாங்க. நெக்ஸ்ட் மூவியில் ஐ வாண்ட் டு see you living. இதில் செத்து மறுபிறவி எடுத்து வந்தேனே பார்க்கல. நல்ல ஒரு ராம்காம் ஹாப்பி ஃபிலிமா நெக்ஸ்ட். கண்டிப்பா எனக்கும் அது ஆக்சுவலி ஆசை. ஒரு ஃபுல் ஆன் என்டர்டெய்னிங் மூவி, எல்லாரையும் சிரிக்க வச்சு அப்படி ஒரு வரைக்கும் நாங்க சாக போறோம்னு தெரியாது. அவங்க காட்டுக்குள்ள போய் அடைச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மைகள் சொல்லி உண்மையிலேயே சாவடிச்சாங்க. ஸோ எனக்கும் அந்த ஆசை இருக்கு. நெக்ஸ்ட் மூவி டெஃபினட்டா அப்படி பண்றேன். Yeah. They watched the movie. Yeah. They were very happy. They got emotional. Done. Already recorded. அது வீடியோ காட்டுப்பா. Because they will be the best critics then also. They got very emotional. Actually, I'm more interested in getting into the acting field. ஒரு டிப் மாதிரி வேணும். லைக் ரிஹர்சல் பண்ணும்போது லைக் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும்ல, லைக் நம்மளோட கூட நடிக்கிறவங்க கூட அந்த ஆக்வர்ட்னஸ் எப்படி லைக் பிரேக் பண்ணி வருது? இது ரொமான்ஸ் சீன் அந்த மாதிரி இருக்கும் போது. See, beat any scene, ஒரு பாயிண்டில் we are trained that ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பண்ணுறப்போ டைரக்டர் ஒன்று சொல்லுவாங்க, ஆர் டைரக்டர்ஸ் கிளியர் இந்த மாதிரி தான் இந்த சீன் வரணும் அப்படின்னு ஒரு கம்போசிஷன் சொல்லிடுவாங்க. நாங்கள் டயலாக்ஸ் ரெடியாக இருப்போம். தென் இப்போது எனக்கு ரம்யா பாப்பா அவங்க இருக்கிற சீன்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். லைக் ஹவ் யூ டூ அ ஸ்கிட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இம்ப்ரூவைசேஷன்ஸ் பண்ணுவோம். லைக் இந்த டயலாக் நான் சொல்லிட்டு இருக்கப்போ இன்டரப்ட் பண்ணி இந்த டயலாக் நீங்கள் கொஞ்சம் நேச்சுரலாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக பண்ணுவோம். அப்புறம் இந்த ஆக்ஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டயலாக் நான் பேசுகிறேன், இந்த டயலாக் இந்த இடத்துல முடியும், அப்போ தென் யூ டேக் அ பிரேக் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் த இது. அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு அந்த இப்போ ஒரு ட்ரைபலாக நாங்கள் ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அவங்க எப்படி அதை பண்ணுவாங்கன்றதெல்லாமே பார்த்து அதுக்கேற்று அந்த கம்போசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். பட் அது இப்போ எப்படின்னா டேக் இட் அ ரொமான்ஸ் சீன் எடுத்துக்கிட்டால் ஒரு 2 hours ஃபிலிமில் ஒவ்வொரு ஷாட்டுமே சும்மா பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே ஒரு மீனிங் இருக்கும். டு கன்வே சம்திங். ஒரு ஆள் வந்துட்டு போகிறாருன்னா அவர் மேபி ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் எங்கேயாவது வந்து கனெக்ட் ஆவார். ஸோ எவ்ரி ஷாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரேமில் நாங்கள் தெரிகிற ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வி வாண்ட் டு கன்வே வாட் வி வாண்ட் டு கன்வே. அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் அந்த கதையோட ட்ராவல் ஆக முடியும். ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி இட் இஸ் ஒர்க் டைம். அதனால் வந்து வி டோன்ட் ஃபீல் அது வெக்கமாக இருக்கிறதுக்கோ அதுக்கு எதுக்குமே இருக்காது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி நோஸ் தேர் ஜாப் இல்லை. ஸோ அதனால் வி நோ இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணால் ஏஸ்தட்டிக்காக கரெக்டாக இருக்கும், எப்படி அது ஆடியன்ஸ்க்கு இது எப்படி கன்வே ஆகும், இது எல்லாமே ரொம்ப கிளியராக இட் இஸ் டன். இன்னொன்று லைக் மோஸ்ட்டாக நான் ஷூட்ஸ் போகும்போது எல்லோரும் ஆக்டிங் ஃபீல்ட்னால் டேஞ்சர், ஒரு விமனுக்கு ரொம்ப சேஃப் இல்லை அப்படி இல்லைன்னுவாங்க. மோஸ்ட்டாக எனக்கு வந்து லைக் அவங்க என்ன சொல்லுவாங்க, சஜஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லும் போது பட் ஸ்டில் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் சீன், அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் சீன்ஸ்லாம்
தே டெல் மீ லைக் பண்ணுங்க, நீங்கள் ஆக்டர் தானே, அப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில சீன்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக பண்ண வைக்கிறாங்க. வைக்கலன்னா நீங்கள் என்ன ஆக்டர், நீங்கள் யூ காண்ட் இவன் டூ திஸ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு விமனாக அந்த இடத்துல நான் எப்படி என்னையும் சேஃபாக வச்சுக்கணும், அந்த சமயம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கிளம்பி வந்துருங்க அந்த இடத்துலேருந்து. இல்லை சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் நெசசரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்குமே வந்து என்னோட பதில்னா ஐ ஸ்டில் ஃபீல் ஆக்வர்ட் ஃபார் சம் சீன்ஸ். எனக்கு ரொமான்ஸ்னால் எனக்கு உள்ள நர்வஸ் ஆகிடுவேன். எவ்வளோ அழுகிற சீனு இல்லை கதற சீனு, உருள்ற சீனு, காட்டுக்குள்ளே நடக்கிறது, இது எதுக்குமே நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு பயம் இருக்காது. பட் த மொமெண்ட் தே சே சம் ரொமான்ஸ் சீன், இன்டிமேசினா எனக்கு வந்து உள்ள நர்வஸ் ஆவேன். நான் வந்து ஆக்சுவலி சாமியெல்லாம் வேண்டிப்பேன் அது வெளில தெரியக்கூடாது, அப்படி கரெக்டாக வரணும்னு. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷன். இப்போ எந்த ஒர்க் நீங்கள் போனாலுமே அதில் பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கும், இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டான விஷயம் நம்மளுக்கு இருக்கும். எனி ஜாப், நாட் ஓன்லி ஆக்டிங். பட் அந்த ஒரு விஷயத்துக்காக மொத்தம் ப்ரொஃபஷனே வேணான்னு நம்ம வரமாட்டோம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், டேக்கிள் பண்ணலாம், அதில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத யோசிச்சா போதும். அது வந்து யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் ஓன் வே அதுக்கு. அண்ட் இந்த செகண்ட் குவெஸ்டனுக்கு வந்து அப்படி ஒரு இது வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க. சி யூ கேன் பி பேஷனேட் பட் டோன்ட் பி டெஸ்பரேட். ஏன்னா நான் அந்த டெஸ்பரேஷன் தெரிகிற இடத்துல பீப்புள் டேக் அட்வான்டேஜ். ஐ வுட் சே அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டை விடாமல் யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். தெர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈகோ. ஒர்க்கில் நீங்கள் ஈகோ காட்ட வேணாம், பட் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். இஃப் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ், யூ வில் நோ இந்த ஸ்கிரிப்டில் இந்த டைரக்டர் சொல்கிறத ஒர்க் பண்ணலாம், இல்லை எனக்கு வேண்டாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எஸ் சொல்கிறதுக்கு யோசிக்கிறோமோ நோ சொல்கிறதுக்கு சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏங்கிட்டயா? ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். என் சர்க்கிளில், எனக்கு இல்லை, என் சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டைரக்டர் ஆகணுன்ட்டு. அவங்களுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ கதைகள் ரெடி பண்ணுறாங்களா சார், யோசித்து ஒரு கதையை எடுக்கணுன்ட்டு, நீங்கள் அது எந்த விதத்தில் பார்க்குறீங்க? உங்களுக்கு வெளியே ஒரு சீன் ஒரு இன்சிடெண்ட் பார்த்துருக்கலாம், அது மூலமா உங்களுக்கு கதை தோணுதா, இல்லைனா நீங்கள் வந்து அதை எப்படி பார்த்து அந்த ஒரு கதையை வந்து அழகாக க்ரியேட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு ஆக்ஷனு, த்ரில்லரு, ரொமான்ஸு, அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும். அது ஒவ்வொரு டைரக்டரோட ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் ஸ்கிரிப்ட் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த இன்சிடெண்ட் வந்துட்டு ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும்னு நினப்பேன். இப்போ நான் இது ஒரு ரியல் இன்சிடெண்ட். இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு குழந்தை வந்துட்டு எஜுகேஷனுக்காக ரொம்ப போராடிச்சு. அதை நான் ஒரு வீடியோ பைக்ஸ் எடுத்து வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்தேன். அவங்க இம்மிடியேட்டாக அதை வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து அந்த குழந்தைய வந்துட்டு படிக்க வச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நாட் எனக்கு. ஸோ இப்போ இந்த காட்டுக்குள்ளார இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இந்த குழந்தையோட எஜுகேஷன் என்னவா இருக்குது, இது படித்தா என்னவா நடக்கும், இது அடுத்த இந்த வேர்ல்டு அடுத்து என்ன சேஞ்ச் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்றது நான் யோசிக்கிறது. இதில் வந்துட்டு ரியாலிட்டி வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறேன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணலாம். நம்ம காலேஜுக்குள்ளார நடந்த விஷயத்த வந்துட்டு சுவாரஸ்யமாக வந்துட்டு சொல்லலாம், ஸ்கூல் லைஃப்பை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் வந்துட்டு நகர்த்திடவே முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்ல முடியாது. ஸோ அது ஒவ்வொரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. பட் எனக்கு நிறைய இன்சிடெண்ட் ஒரிஜினல் இன்சிடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சார், இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன் வந்து எப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல சார், இது சக்ஸஸ் ஆகாமல் அந்த கதை மூவ் ஆகும், அவங்க வந்து அந்த மென்டாலிட்டி எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்? எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அது இப்போ எல்லா தமிழ் சினிமாவில் 300 ஃபிலிமுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது இயருக்கு. எத்தனை ஃபிலிம் நீங்கள் ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் தைரியம் இல்லாமல் எடுக்கிறாங்களா? நம்ம வந்துட்டு அந்த தொழிலுக்கு வந்துட்டு நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்றதெல்லாம் வந்து இது நடக்கும், ஆனால் நம்ம ப்ராப்பராக வந்துட்டு அதை வந்துட்டு பண்ணணும், அவ்வளோ. சார், ஆக்சுவலி இது வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? நீங்கள் வந்து ஆன் சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபீல்டை போய் ரிசர்ச் பண்ணி சரி ஓகே இதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க் வந்து எவ்வளோ மாதம்? ஒரு 8 மந்த் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டேன். அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 26 சமூகம் இருக்குது.
வேறு எல்லா மக்களுமே வேறு வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த இன மக்கள் வந்துட்டு எல்லாருமே அந்த குழுக்கள் வந்துட்டு வேறு வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த லாங்குவேஜ் ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இந்த காடர் மொழி. ஸோ அதை ரிசர்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகே. எது பெஸ்ட்டாக இந்த மொழிகளில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற மொழி என்னென்னு வந்துட்டு பார்த்தோம். அதுவும் இந்த காடர் லாங்குவேஜ். இது வந்துட்டு மலையாளமாக இல்லை ஸ்ரீலங்காவில் தழுவுனதா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் தழுவுதுனால தெரியலை அவங்களுக்கு. ஆனால் பட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு புரியும் அது. இப்போ மீதி பேசுகிற எல்லா மொழியுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம் சார். இன்ஃபேக்ட் வந்து இவர் அருள்நிதி சார் கூட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இது மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி இருக்கு. ஆமாம், கலந்த மாதிரின்னா அது கொஞ்சம் மலை சார்ந்த ஒரு மொழியாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட கல்ச்சர் என்னென்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ 89 என்னமோ ஒரு பிக்சர் இருந்துச்சு. அந்த பிக்சர் என்னென்னா அந்த முருகர் வேஷம் போட்டு பின்னாடி ஒரு விங் இருக்கும் பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா ஹனிபீக்கு வந்துட்டு இது தேனீக்களுக்கான மரியாதை அப்படின்னு. நீங்கள் நல்லா அதை ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 4 வருஷம் இந்த வேர்ல்டில் தேனி இல்லைன்னா உலகம் அழிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனோட மகரந்தம் தான் அவங்களுக்கு தெரியும். அது அடுத்த மரங்களை வளர்க்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தேனி அழிஞ்சதுன்னா வந்து டோட்டலாக வந்துட்டு என்னவாயிடும்னா வந்துட்டு மரங்கள் அழியும், காற்று இருக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, இறந்துருவானுங்க அப்படின்றதான் ரிசர்ச். அதனால் அவங்க முதல் வழிபாடு வந்துட்டு தேனீகளை வந்துட்டு தெய்வமாக வணங்குறாங்க அவங்க குலத்தொழிலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க குறிஞ்சி மலையை சார்ந்தவங்க எல்லாருமே குறிஞ்சி வழிபாடு முருகரை வழிபடுறாங்க. குலதெய்வம் வேணால் வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். நல்லா நார்மலாக கடந்து போகவே இல்லை இதை எடுக்கிறது. அது நல்லா இருந்துச்சு சார். அந்த முருகரையும் அந்த ஹனிபியோட சேர்த்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி ஒரு 8 month ஆச்சு. ஸோ அவங்களோட நடை உடை காஸ்டியூம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு டிஸ்கஷன் ஆக்சுவலி ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் வந்து அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை எப்படி சொல்கிறேன்னா டைரக்டரோட இன்புட்டை விஷுவலாக கன்வே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க்காக தான் ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்களா, ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு நார்மல் நம்ம டைரக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லா பார்ட்லேயுமே இருப்பார். அவர் டிஓபியோட டிஸ்கஷனில் இருப்பார், டைரக்டரோட காஸ்டியூமில் டிஸ்கஷனில் இருப்பார். ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கிற கலரும் நான் போடுற காஸ்டியூமும் ஒத்து போகணும். ஓகே. ஸோ கலர் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இவர் பண்ணுற லைட்டும் அவர் பண்ணுற பெயிண்டிங்கும் கரெக்டாக இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்றதுக்கு என்கிட்ட டிஸ்கஸில் இருக்கணும். என்னோட சீனை வந்துட்டு எலிவேட் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட்டுன்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும், படம் ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். இப்போ வீடியோ எடிட்டருமே முழுக்க அங்கே லைவாக எடிட் பண்ணுற பர்சன்ஸும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி பார்த்துப்பீங்களா சார்? இல்லை, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்துட்டு என்ன பண்ணிவிடுவோன்னா ஸ்பாட் எடிட்டர்னு ஒன்று வைப்போம். நம்ம எதுக்கு அப்படின்னா ஒரு சீனோட ஆர்டர் தெரியும். நம்ம நிறைய ஒரு டைரக்ஷன்னா நான் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்க முடியாது. கேப்டனில் எல்லா பிரச்சனையும் வருவாங்க. சார் இது காஸ்டியூம் சரியில்லைன்னுவான், ஒருத்தன் சாப்பாடு சரியில்லைன்னுவான், ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த மேக்கப்பில் வந்துட்டு கொஞ்சம் கரெக்ஷனை வந்துட்டு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும். அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணிடுறோன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு நாங்கள் அந்த கொஞ்சம் டென்ஷனில் ஏதாவது ஒரு ஷார்ட்டை விட்டுருவோம், ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்துட்டு மிஸ் ஆகிடும். அதனால் ஸ்பாட் எடிட் வைப்போம். ஸ்பாட்டில் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இவங்க ஆர்டிஸ்ட்டே சம்டைம் வந்துட்டு நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு விஷுவல் இருக்கும், இதுவாக வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷுவல் இருக்கும். அதனால் ஆர்டிஸ்ட்டே சம்டைம் வந்துட்டு எதாவது பை மிஸ்டேக் பண்ணால் கூட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஷார்ட் எடுப்போம். அது ஸ்பாட்டு ஒரு ஆர்டர் தான், அது ஸ்பாட் எடிட்ன்றது. அதுக்கப்புறம் ப்ராப்பர் எடிட்டர் கொடுத்தோன்னா அவர் ஒரு டைரெக்ஷன் பண்ணுவார். லீனியரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோமா, நான் லீனியரில் வந்துட்டு கட் பண்ணுவோமா,
இல்லை இந்த படம் வந்துட்டு ரொம்ப லென்த் இருக்குது, ஸோ இதை நம்ம ஆடியன்ஸுக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு நம்ம பண்ணுவோமா அப்படின்றது அவரோட டைரக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். சார் இப்போ வீடியோ எடிட்டர் எடிட் பண்ண சொல்லுவார் இல்லை சார், கதை இங்கே கொஞ்சம் மாறுது, நம்ம இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அந்த இடத்துல? இல்லை, நல்ல விஷயம்னா நம்ம ஏற்றுக்கணும். ஆக்சுவலி நம்மளோட பிடிவாதம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி அவர் கேட்குற விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் கூட்டு முயற்சின்னுவாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். எல்லாரோட முயற்சியும் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு உயரத்தை தொடுவோம் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பயங்கரமாக நடித்த ஒரு குழந்தை இருக்கிறாள், அவள் கம்முன்னு உட்காந்துருக்குறான். யாராவது கேள்வி கேளுங்க. பொதுவாக தான் ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ நீங்கள் 3 பேருமே இந்த கேரக்டரில் வாழ்ந்துருப்பீங்க, ப்ளஸ் அந்த லாங்குவேஜ் பேசியிருப்பீங்க. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கா, இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து டக்குன்னு வர்றது அந்த மாதிரி? லைக் அந்த லாங்குவேஜ் டக்குன்னு என்னதான் கொஞ்ச நாள் நடிச்சதா இருந்தாலும் அந்த இது இருக்கும்ல. ஆமாம், அந்த ஒரு ஸ்லாங் ஆக்சுவலி எனக்கு இருந்தது. அந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் தமிழ் பேசும்போது கூட லைட்டாக அந்த ஸ்லாங் அது வந்து அங்கங்கே வந்துட்டு போச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து ஆர்எஃப் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ்க்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போது தமிழே நம்மளுக்கு சில சமயம் வளரும் இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் இட்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை வந்து பேசும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். பட் லைக் போக போக ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த சில வார்த்தைகள் இருக்கும்ல, பிகாஸ் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் மலையாளம். ஸோ எங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சது எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து அவர் சொல்லுவார் இதுதானே, ஐ யூஸ் டு கெஸ், இதுக்கு இதான் மீனிங்கோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணுவேன் நான். ஸோ அது அடாப்ட் ஆயிடுச்சு எங்கள் எல்லாருக்குமே. பதில் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அதான் என்ன அடுத்தடுத்த ஒரு கேள்வி கூட ஒரே டைம்ல கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கும் இவங்களுக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. என்னென்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் ஆன உடனே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற அந்த பேச்சு வரும்போது அதே மாதிரி எங்களுக்கும் வந்து நாங்களும் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து நடந்துச்சு. அதனால வந்து அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அது பார்க்கும்போது இப்பயும் ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்க எல்லாத்துலேயும். ஆனால் அவங்க அப்பயும் ஓடி வந்துட்டாங்க, நீங்கள் இப்பயும் இந்த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பாவில் தான் நான் வந்து படிக்கிறதே வந்து. அவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஊரில் எல்லா பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன் அங்கே கொண்டு போய் தான் படிக்க வைக்கணுமா, எங்களுக்குள்ளே படிக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து எல்லாத்தையும் இந்த காலில் இந்த காலை விட்டுட்டு நீங்கள் படிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. உங்கள் அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆக்சுவலாக. 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ என் கொஷின் டைரக்டருக்காக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைலையும் இல்லை, ஃபுல்லாக கமர்ஷியலாகவும் இல்லை, நீங்கள் அந்த ரேஷோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஆர்ட் ஃபிலிமாக தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. படம் பார்த்துட்டு இது ஒன்லி வந்துட்டு அவார்ட்ஸ் அந்த மாதிரினா வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்கிற கனெக்டிவிட்டி கொஞ்சம் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நீங்களே அதை உணர்ந்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இது பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னென்னா, இவங்க மொழியில் நம்ம காமெடி பண்ண முடியாது, இவங்க மொழியில் அரசியல் பேசலாம், அதான் பெருசாக வந்துட்டு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பராக வந்துட்டு பேசுனது என்ன அப்படின்னா, அவங்களோட லாங்குவேஜில் தான் நான் பண்ணேன். முழுக்க ஒரிஜினலாக அது நாங்கள் படம் பார்த்துட்டு தான் சில பேர் வந்துட்டு இல்லை இது மக்களுக்கு எப்படி ரீச் ஆகுன்றது தெரியாது, ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை லாங்குவேஜை மாற்றினது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ரீஷூட் பண்ணி கொஞ்சம் பிடிக்கிற லெவலுக்கு அப்படின்னா, அதாவது ரெண்டு கட்டத்துக்கும் இல்லாமல் ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளார கொண்டு வந்தது. இல்லை அப்படின்னா அது ஆர்ட் ஃபார்மாக தான் இருந்திருக்கும், கமர்ஷியல் ஃபிலிமுக்குள்ளார போயிருக்குது. அதுதான் உண்மை, அது ஓப்பனாகவே சொல்லிடுறோம். ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் அகெயின். ஐயோ ப்ரோக்ராம் ஒரே ரஞ்சித் திரும்ப கூப்பிட்றேன்.
அகெயின் காஸ்டியூம் டிசைன் பற்றி தான். லைக் ஆப்வியஸாக இது எல்லாமே ரொம்ப நேட்டிவான லுக்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் லுக் பண்ணியிருப்பீங்க. லைக் அந்த டெஸ்ட் லுக் ஷூட் பண்ணுறதுலாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை ஜென்ரலாக இப்போ இவங்க வேறு வேறு ஜென்ரலாக இப்போ புதுசாக இவங்களை எடுத்துகிட்டு வரல, வேறு மூவியில் வேறு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்டுக்குள்ளார இருப்பாங்க. சடனாக வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அடாப்ட் ஆகணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு இப்போ பாப்பா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிவி ஷோ ப்ரோக்ராமில் பார்த்துட்டு தான் நான் அவளை கூப்பிட்டேன். அப்போ இவங்க சீரியல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபிலிம் ஃபார்மேட்டுக்கும் சீரியல் ஃபார்மேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன அப்படின்ற சவுண்ட் இருக்கும். ஃபிலிம்ன்றது என்ன அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் நாங்கள் அவங்கள கூட ஆடிஷன் பண்ணோம். பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்படி இருந்தது. அது இருக்கும்போது அதுக்கப்புறம் இது இல்லை இப்படி தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா பார்ப்போம், காஸ்டியூம் பார்ப்போம், அந்த பிக்சர் அதுக்குள்ளார மேட்ச் ஆகுதான்னு. அப்புறம் நாங்களாக வந்துட்டு போட்டு பார்க்குறதில்ல, அங்கேருந்து ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். அங்கே இருக்கிற பீப்புளை எப்படி இருக்கிறாங்கன்ற பார்த்துட்டு தான் அப்படி பண்ணி தான் அந்த மாதிரியான விஷயத்தை ட்ரெயின் பண்ணி உள்ளே போகணும். லைக் அந்த சாமி அது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி தான். ஆமாம் ஆக்சுவலி அதான் சொன்னேன், 89 என்ன சம்திங் ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிது எங்களுக்கு. அதில் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வழிபட்டுருக்குறாங்க அந்த சாமியை. ஸோ அதை வச்சு தான் அதை பண்ணோம். நாங்களாம் புதுசாக க்ரியேட் பண்ணி பண்ணலை. என்ன பிகாஸ் எங்களுக்கு தெரியாது அது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணோம். தேங்க்யூ சார். அந்த ஃபோட்டோவில் சாமி ஆடுவாங்கல்ல, அப்போ வந்து அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுருப்பீங்களே, அது வந்து அந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி இல்லை பரவாயில்ல கேளுங்க. ஸோ அதில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை அப்படி தான் இருந்ததா? இல்லை ஆக்சுவலி அந்த தேனீகளோட அது வந்து அது எனக்கு எப்படி கன்வே ஆச்சுன்னா, அது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பட்டாம்பூச்சி அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும் போது அது ஹனின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் நினச்சிருந்தா அது நீங்கள் வந்து ஹனிபி மாதிரியே காமிச்சிருக்கலாம். ஆனால் அது பட்டாம்பூச்சி மாதிரிலாம் இருக்குது. காஸ்டியூமரோட பிரச்சனை. நாங்கள் சொன்னது அதுதான். அவன் காட்டுக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ண முடியாது. சரி, அதனால் அதை அப்படியே கொடுத்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே சார். லைக் நீங்கள் ஆர்ட் டைரக்டர் வந்து எல்லா டிஸ்கஷன்லையுமே காஸ்டியூமரும் உட்காருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? லைக் இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷனாக, அதாவது மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை சீன் இருக்குது, அந்த சீனுக்குலாம் இந்த அவுட்ஃபிட் தேவை, அதெல்லாம் எப்படி என்ன ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இப்போ ஜென்ரலாக சார் அதான் கலர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஓபியும் ஆர்ட் டைரக்டரையும் உட்காந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு சீன் சொல்கிறத பார்த்தேன். ஏன்னா ரைட்டப் கொடுத்துருவேன், அதுக்கு வந்துட்டு கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அந்த சூஸிங்கில் தான் வந்து நீங்கள் இதெல்லாம் காஸ்டியூம்ஸோட கலர்ஸு, அது பேக்ரவுண்டோட கலர்ஸு, இப்போ இதெல்லாம் கூல் ஃபீலு. பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ரீன், ரொம்ப க்ரீனாக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட எலிவேஷன் வந்து நீங்கள் வெளியில் ப்ராப்பராக தெரியணுன்னா உங்கள் ஃபேஸ் தெரியணும், அதுக்கப்புறம் உங்களோட காஸ்டியூம் தெரியணும், இல்லைன்னா மெர்ஜ் ஆகும். இப்போ நான் இவங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ அவர் ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி காஸ்டியூம், இந்த மாதிரியான இந்த கிரீடம், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டாரு. சம்டைம் என்ன ஆகிடும்னா, இப்போ சிட்டிக்குள்ளார இருந்தோன்னா அதை வந்துட்டு கத்தி கூப்பாடு போட்டு இம்மிடியேட்டாக வேறு பண்ணியான்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்களே, கீழே நடக்கிறதுக்கு கீழே 2.5 hours, ஏறுறதுக்கு 3.5 hours ஆகும். ஸோ அப்புறம் அந்த கரெக்டாக அந்த சாங்கோட சுச்சுவேஷன் வரும்போது அது வரும். இப்போ இந்த ஆர்டிஸ்ட்டை உட்கார வச்சுட்டு மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை சின்ன சின்ன விஷயம் அதை வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடும். அது ஒன்று பண்ணும். ஈவன் சினிமாட்டோகிராஃபி வைஸ்லேயுமே சரி, அந்த சில இடத்துல அந்த ப்ளூ கலர் ரிப்பன் யூஸ் பண்ணியிருந்தது, அண்ட் அவருக்கு வந்து அந்த டர்பன் துண்டு கட்டி, அது வாண்டடாக அவங்க கொடுத்தது. அது எல்லாமே வந்துட்டு அதான் எப்படி ஆர்ட் டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் தான். ஓகே, நல்லா வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க உட்காந்து. தேங்க்யூ. ஆமாம். ஸோ எனக்கு இல்லை அவங்கக்கிட்ட ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு உங்களோட இந்த நான் இது ஆக்சுவலி ஒரு ஆக்டிங் டைம்லைனே நான் எப்படி பார்க்குறேன்னா,
ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறமா டிவி ஷோஸ்க்கு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிங் சினிமாஸ்க்கு பக்கம். இது உங்களுக்கு எப்படி இந்த டைம்லைன் ப்ராசஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது என்னடா அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோத்ரூ பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இது நான் வந்து ஒரு ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக பார்க்குறேன். பிகாஸ் இப்போது நான் சீரியல் ஃபஸ்ட் ஒரு சீரியல் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு ஆக்ஷன் கேமரான்னு கூட எனக்கு என்னன்னு தெரியாது. சார் வந்து ஆக்ஷன் சொல்கிற நான் நிற்கிறேன், சில மாதிரி நான் நிற்கிறேன். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டது தான். ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் எவ்ரி ஸ்டெப் இஸ் அ புது லேர்னிங் தான். ஸோ நான் சீரியலில் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போது இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது நான் சில விஷயம் கற்றுக்கிட்டேன். இப்போது சினிமாவுக்கு வரும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேர் ஸ்டில் தேர் இஸ் அ லாங் வே டு கோ. ஸோ இதை நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு தான் நடுவில் இருக்க அவங்க ஹீரோயின். ஸோ படத்தில் வந்து நீங்கள் சின்ன பொண்ணாக தெரிஞ்சிங்க, இப்போ பெருசாக தெரியுறீங்க. இல்லை, அதில் பார்க்கும்போது ஒரு 5th 6th அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்படி என்ன கேட்க வரானே, படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? அதையே இப்படி ஸோ இது வந்து இட்ஸ் 2 years of making. நிறைய 8th படிக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆரம்பிச்சோம். அப்போ எனக்கு ஒரு குழந்தை. உங்களுக்கு ஓகே, ஒரு குழந்தையில எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ அப்புறம் படம் எடுத்து முடிக்கும்போது என் 2வது குழந்தைக்கு 2 வயசு. உங்கள் குழந்தையா? இல்ல, இந்த மூவி வந்து ஆக்சுவலி எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிச்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்குலாம் அனுப்பிச்சாரு. ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோன்னு ஹோல்ட் பண்ணது. ஒரு சில ஃபெஸ்டிவல் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ப்ராசஸே லாங். மெயினாக எடுத்தது அவங்களுக்குலாம் போகணும், தமிழில் வராது, காடர் மொழியிலேயே போகும். ஸோ ஃபெஸ்டிவல்ஸுக்கெலாம் அனுப்பிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி பண்ணாங்க. ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த மூவியோட காஸ்டியூம் டிசைனர் யாரு சார்? யார் சார்? நவீன் காஸ்டியூம் டிசைனர். சார் ஒரு டவுட்டு. இல்லை, ஜென்ரலாக தான். சாரி, அவருக்கு கேட்கணும். சாரி ஆக்சுவலி வந்து உங்கள்கிட்டையும் டேரக்டர் சார் என்னது உங்கள்கிட்டையும் டேரக்டர் சார்ட்டையும் 2 பேர்ட்டையும் கேட்கணும் இந்த கேள்வி. என்னென்னா சார் வந்து எனக்கு வந்து நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே இருக்க மலைவாழ் கிராம மக்களுக்கு வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறேன் சார், காஸ்டியூம் வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பேசுகிற மைக்கு தான். சாரி கொஞ்சம் சத்தம். சாரி. ஸோ வந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு சில படங்களில் நான் பார்த்த வரைக்கும் மலைவாழ் கிராம மக்களுக்கு வந்து கொஞ்சம் தாடி நல்லாவே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் நான் என்ன நோட் பண்ணால், இவர் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக கட் பண்ணி அது அப்படி இருக்கிறது வந்து நான் யோசித்தேன், என்ன இது கொஞ்சம் இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதாவது நான் அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஃபிலிம் முடிச்சுட்டு வந்தேன். அதனால ஃபுல் ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தேன், தாடியெல்லாம் எடுத்திருந்தேன். அப்புறம் அது ஷூட்டிங் முடிச்சு வந்த உடனே இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. தாடியை வளரன்னு நான் எவ்வளோ வளர முடியும், அதுவாக தானே வளரணும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஷெடியூல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குமே, பார்த்துருப்பீங்களே. ஓகே ஓகே. இல்லை சாரி, நான் வந்து கொஞ்சம் அது ஜென்ரலாக பார்க்கும்போது நான் யோசித்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஜெய் பீமில் பார்த்தோம்னா மணிகண்டனோட அந்த தாடி அந்த மீசை வந்து அந்தளவுக்கு அது தெரிஞ்சுது. எனக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ண மாதிரி இருந்தது பாரு. ஓகே, அதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வேற ஃபிலிம்ல இருந்து டக்குன்னு வரும்போது அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு அதான் முதல்ல அவர் கேட்ட கேள்வி. ஓகே, சாரி சார், தேங்க்யூ. சார், இந்த மாப்பிள்ளை கேக் அப்பொழுது கல் வச்சுருந்தீங்களா, அதை மலைவாசியோட கல்ச்சரா இல்லை நீங்களா? இல்லை, நாங்கள் க்ரியேட் பண்ணல. நாங்கள் எப்படி அதை க்ரியேட் பண்ண முடியும்? எங்களுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதை அவங்ககிட்ட கேட்டோம். ஆக்சுவலி இப்போ தான் அந்த காலகட்டம் பார்த்தீங்களா, 2000 பீரியடில் தான் கதை நடக்குது.
ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட கல்ச்சர் என்னவா இருக்குன்னா, அவங்க சொல்கிற இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். யாருக்கும் யாரையும் பிடிக்காமல் போயிடக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு கான்சியஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்லை காட்டி இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு அந்த கல்லை எடுத்துட்டா அந்த மணமகன் வருவான், தாலி கட்டிப்பான். இப்போ ஒரு பொண்ணுக்கு பையனை காட்டிட்டா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போயிடலாம், ஒன்று அந்த பையனுக்கு பொண்ணை பிடிக்காம போயிடலாம்ல. அப்படி அந்த சமூகத்தில் அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கூடாது. இங்கே எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் சார். இப்போ கடைசியில் அந்த மலைவாழ் மக்களுக்கு சொல்யூஷனாக என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் நீங்கள் வால் பண்ணுவீங்க இதை பாருங்க அப்படின்னு. அதை கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆஃபீஸர்ஸ் இதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஒரு 4 பேருக்கு இன்னும் கல்வி கிடைச்சேன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம்.